ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்றைக்கி அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பேக்கிங் அண்ட் பார்த்தீங்கன்னா அது ரிவ்யூ பண்ண போகிறேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட். டிஃப்ரெண்ட் இல்லை, நம்ம யூஸ்வலாக பார்த்த ஒரு ப்ராடக்ட்னா, பட் அகெயின் ஒரு டிஃப்ரெண்ட்டான வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த வெப்சைட் ஆல்ரெடி எடுத்துருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்திருக்கேன். ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எஸ், ebay.com அங்கேருந்து தான் பார்க்குறேன். இந்த ஒரு ப்ராடக்ட்டை நான் எடுத்திருந்தேன். தமிழிலே பார்த்துருப்பீங்க, 2 குட்டி குட்டியாக ஒரு டார்ச் மாதிரி ஒன்று வாங்கியிருப்பேன். ஸோ அதுதான் கைஸ் வாங்கியிருக்கேன். என்ன ப்ராடக்ட்டுன்னு உங்களுக்குள்ளே என்ன இருக்க போகுதுன்னு இப்போயே சொல்லிடுறேன். இது வரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் இந்த டார்ச் தான். என்னடா வச்சிருக்க ஆல்ரெடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இதை நான் ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன். எங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இது யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஆமாம் மக்களே, eBay இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருந்தது 2018 ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஆல்மோஸ்ட் மோர் தென் 10 இயர்ஸாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து தான் மக்களே இதை நான் எடுத்திருந்தேன். இது ஒரு மினி டார்ச்சு. ஓகேலா, அதுக்கான ரிவ்யூ நான் ப்ரீவியஸாக கொடுக்கல. ஓகேலா, ஸோ இது நான் வாங்கியிருந்தேன். எவ்வளோ குட்டியாக இருக்குது கைஸ், பாருங்களேன் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா eBay இந்தியாவிலேருந்து எடுத்திருந்தேன். எப்போ எடுத்தேன்னு ஞாபகம் இல்லை, ஏன்னா இப்போ அதோட டேட்டா எல்லாம் போயிடுச்சு. eBay இந்தியாவில் இருக்கிற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க, எடுத்து விட்டாங்க. ஸோ டேட்டா இல்லை. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் 2015-16 எடுத்தேன்னு நினைக்கிறேன் இதை. ஸோ கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 8 வருஷத்துக்கிட்ட ஆகுது இந்த ஒரு ப்ராடக்டை எடுத்து மக்களே. அண்ட் டெலி வாட், இது ஒரு ரீசார்ஜபிள் டார்ச். ஓகேலா, இப்போ பாருங்கள், இப்போ நான் வரது காட்டுறேன். இது அப்படியே சைடில் இருக்கட்டும், ஓப்பன் பண்ணுறேன். ஓகேலா, இந்த டார்ச் இருக்கட்டும் பாருங்க. இப்போ வர மினி டார்ச்சுன்னு சொல்லக்கூடிய டார்ச்சஸ் காட்டவும் பாருங்களேன். இதுதான் மினி டார்ச்சான். என்ன எவ்வளோ பெருசாக எவ்வளோ தண்டியாக இருக்குது பாருங்கள். பட் இதை கம்பேர் பண்ணி பாருங்கள், சைஸு லெஸ் தென் ஹாஃப். ஈவன் இது டயா கூட பாருங்கள் எவ்வளோ குட்டியாக. இது மினி டார்ச்சான். இதுக்கு பேர் மினி டார்ச்சுன்றாங்க. சரி, ஓகே, இதோட குட்டியாக ஒன்று இருக்குடா, அப்படியே அதை பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்த்துருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்களா இது. ஓகேலா, பட் ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹாஃப், ஜஸ்ட் ஆஃப். ஓகே, லென்த் வேணால் ஓகே, ஒரே லென்த்தாக இருக்குது. இன்ஃபேக்ட் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் ஆனால் விட்டு பாருங்கள், பாதி தான். ஸோ இது அகெயின் பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இது அதை விடவே சின்னதாக இருக்குது. பேக் இன் தென் வந்தது இந்த ப்ராடக்ட்டு. ஓகேலா, அண்ட் அப்போவே எல்இடி மக்களே உள்ள உங்களுக்கு எல்லோ கலரில் தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தா. எஸ், அப்போவே ஒரு எல்இடி ப்ராடக்ட். எல்லாத்துக்கும் மேலே இதுவும் சரி, இது முன்னாடி காட்டினதும் சரி, எல்லாமே ரீசார்ஜபிள் தான். அண்ட் இதுவும் ரீசார்ஜபிள் மக்களே. இங்கே பாருங்கள், நீங்கள் யூஎஸ்பி போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் கைஸ் இந்த ஒரு ப்ராடக்டோட ஸ்பெஷாலிட்டியே. அண்ட் வாங்கி நான் சொன்னால 8 வருஷம் ஆகுது. நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டில் ஒர்க்கிங் கைஸ். இங்கே பாருங்கள், இன்னுமே ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு டார்ச்சு. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ இங்கே பாருங்கள். இது எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். அந்தளவுக்கு பவர்ஃபுல் இருக்காது, பட் ஓரளவுக்கு நமக்கு தேவைப்படுற அளவுக்கு எஸ், இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் என்னோடய இன்னொரு சேனலில் இன்னொரு டார்ச் இதோட இருக்கிறதே இப்போதைக்கு இந்த ஸ்மாலஸ்ட் இல்லை, கொஞ்சம் சின்ன டார்ச்சாக எடுத்தேன். எஸ், அது பார்த்தீங்கன்னா ரஃப்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டார்ச் நான் எடுத்தேன் பஜாஜ்லேருந்து. ஓகேலா, ஸோ இதை ஏன்டா எடுத்தேன், ஆல்ரெடி தான் அவங்கள்ட்ட இவ்வளோ டார்ச்சஸ் இருக்குடா, எதுக்கு நீ எடுத்தேன் அப்படின்னு கேட்டால், இதையும் நான் அதுக்காக தான் எடுத்தேன் மக்களே. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குயிக் ஆப்ரேஷன். இப்போ நம்ம இந்த 2 டார்ச்சை எடுத்துக்கோங்களேன். இது 2 டார்ச்சை நீங்கள் வேணால் ஆன் வேணால் பண்ணிடலாம். இங்கே பாருங்க, ஆன் பண்ணினா ஆன் ஆகும். பட் ஆஃப் பண்ணுறதுக்கு பாருங்களேன், ஒரு வாட்டி இவ்வளோ மோட்ஸை கடந்து நம்ம போக வேண்டியது இருக்கும். இதில் அதே பிரச்சனை தான் இருக்குது பாருங்களேன். ஆன் பண்ணிடலாம், ஆனால் ஆஃப் பண்ணும்போது ஒரு வாட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம இத்தனை மோட்ஸ் கடந்து தான் ஆஃப் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 to 3 மோட்ஸ் நீங்கள் கடந்து போக வேண்டியது இருக்கும். பட் இந்த ரஃப்டாரில் அப்படி கிடையாது. சிங்கிள் கிளிக் அவ்வளோதான். ஒரு கிளிக் ஆன், ஒரு கிளிக் ஆஃப். அதே தான் உங்களுக்கு இதுலேயும் ட்விஸ்ட் பண்ணணும், ஆனு ஆஃப், அவ்வளோதான். ஸோ எனக்கு ரொம்ப குயிக்கான ஆப்ரேஷனாக இருக்கணும் அப்படின்றக்காக தான் நான் இந்த டார்ச் நான் அப்போவே அப்போ ஆக்சுவலாக அப்போலாம் தான் நான் ஃபீல் பண்ணி எடுக்கல. பட் இப்போ எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, ஓகேடா, ஆல்ரெடி தான் அதை வச்சுருக்கே, எதுக்குடா சேம் டார்ச் இப்போ நீ அது இன்டர்நேஷ்னல்லேருந்து எடுத்துருக்க, ebay.com, அதாவது இன்டர்நேஷ்னல். இது எங்கேருந்து வந்துருக்கேன், சைனாலேருந்து வந்துருக்கு. எதுக்குடா சைனாவில் எடுத்து அப்படின்னா, இது கொஞ்சம் வீக்காகி போயிட்டுருக்கு, அந்தளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. ஆன் பண்ணும்போது லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள், லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகுது. இப்போ ஓகே, கரெக்டாக ஒர்க் ஆகுது. பட் ஆனால் சில சமயங்கள் காலவாரி விட்டுறது, ஏன்னு தெரில. ஸோ அதனால் இது ஓல்டேஜ், இது ஓல்ட் ஆகுது அப்படின்றதுனால சரி 2 நம்ம புதுசாக எடுத்துடலாம். இப்போ நான் இது 2 டார்ச்சாக எடுத்திருக்கேன் மக்களே. ஓகேலா, 1 எடுக்கல, 2 எடுத்திருக்கேன். சரிங்களா, எவ்வளோ ப்ரைஸிங் எல்லாமே நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மக்களே. போகலாமா? வாங்க, லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 2 டார்ச்சஸ், இதே 2 எடுத்திருக்கேன். என்னடா 2 எடுத்திருக்கேன், 2 எடுத்துருக்கேன், செம்ம ப்ரைஸாக இருக்குன்னா ப்ரைஸ்லாம் ஒன்றும் கிடையாது. சொல்கிறேன் எவ்வளோ சொல்லிட்டு வேணா உங்களுக்கு காட்டே போடுறேன்.
எஸ், நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈபேலேருந்து எடுத்தது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் எடுத்ததுன்னா உங்களுக்கு காட்டியிருப்பேன்ல. இதுக்கு முன்னாடி அது பெரிய வீடியோ போயிருக்கும். இது அவ்வளோ பெரிய வீடியோலாம் போகாது, குட்டியாக தான் நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேலா, இதுக்கு முன்னாடி எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கல் தான், இங்கே பார்த்துருப்பீங்க. ஜூம் ஆகலை, சாரி. பட் இந்த பக்கல் தான் நான் எடுத்திருப்பேன். இதுக்கான ரிவ்யூ நான் கொடுத்துருப்பேன். இதுவும் சைனாலேருந்து வந்த ப்ராடக்ட் தான். இப்போ எடுத்துருக்கிறது இந்த வரைக்கும் பாருங்கள், 2. ஓகே, ஸோ ஒன்று வந்து ஃபுல் பிளாக்கு, ஒன்று வந்து ரெட் பிளாக். இதாங்க எடுத்திருக்கேன். ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங் பார்த்துக்கோங்க, $1.59, which comes close to 130 rupees only. ஓகேலா, ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தா 260 சம்திங் தான் மக்களே. அரௌண்ட் 266 சம்திங் அவ்வளோதான் வரும். ரொம்ப 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 கம்மி ப்ரைஸ் மக்களே. அதுவும் சைனாவில் தான் எடுத்திருக்கேன். 260 இது ஒன்று மட்டுமே நான் வாங்கும்போது இந்தியாவில் இது ஒன்று மட்டுமே $250. ஆனால் 260க்கு அழகாக 2 ரீச் ஆகல்ட்டா நான் வந்து யூஎஸ்லேருந்து எடுத்துட்டேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க அங்கே எவ்வளோ எக்கனாமிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, யூஎஸில் இல்லை, சாரி, சைனாலேருந்து. ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இவன் வந்து கரெக்டாக தான், இந்த செல்லர் கரெக்டாக தான் அனுப்பிச்சிருக்கான். ஆனால் மோஸ்ட்லி கரெக்டாக தான் அனுப்புவாங்க. பட் அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். எனக்கு இது வரதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு எல்லாமே சொல்கிறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் பழைய அந்த பக்கல் வீடியோவில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். இந்த வாட்டி எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ நாள் ஆயிருக்கு, ஓகேங்களா, அண்ட் என்னென்னா நான் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஃபேஸ் பண்ணனா அப்படின்றத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சொல்கிறேன். சரிங்களா, ஓப்பன் பண்ணுறவாங்க. பேக்கிங் இப்படி தாங்க யூஸ் பண்ணுறாங்க. பாக்ஸ் பேக்கிங் மாதிரிலாம் வரதில்லை போல். மேபி அப்படி பண்ணால் கொஞ்சம் வெயிட் கூடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை பண்ணுறதில்ல போல் அவங்க. ஓகே ஓகே, ஸோ இது வரைக்கும் பாருங்கள், இதுதான் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஓகே, ஸோ 2 வந்திருக்கு பார்த்தீங்களா, ஒன்று பிளாக்கு, ஒன்று வந்து பிளாக் அண்ட் ரெட். ஓகே, கவரை தனியாக வச்சிடலாம். கவர்லேயே ஆக்சுவலாக வந்து போட்டிருப்பாங்களா, B2C ப்ரையாரிட்டி சைனா பாருங்க, இது வந்து வேர்ல்டு வைட் ப்ரைவேட் ஷிப்பிங்கு. ஓகே, உங்களுக்கு வந்து எனக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, என்னோடய பின்கோடெல்லாம் மறைச்சிக்கிறேன். ஓகே, பார்த்துக்கோங்க. ஓகே, ஃப்ரம் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியிலேருந்து வந்திருக்கு. ஆனால் இட் இஸ் பின் ஷிஃப்ட் ஃப்ரம் சைனா. ஓகே, பாருங்கள், ஹெச்கேன்னு போட்டிருக்கா, அதாவது ஹாங்காங்லேருந்து வருது இது. ஓகே, ஸோ வேறு எதுவும் இல்லை கவரில். நான் எதுவும் சைனா இருக்கும் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், பட் சைனான்ற மாதிரி எங்கேயோ மென்ஷன் ஆகவில்லை. தட் இஸ் ஃபைன். இப்போ தனியாக வச்சிடலாம். ஸோ எஸ், இதான் கைஸ் நம்ம எடுத்துருக்கிற 2 ப்ராடக்ட்ஸ். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதா இல்லையா சொல்லி. கண்டிப்பாக ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கணும், அதில் வந்து டவுட்டும் இல்லை. பட் ஸ்டில் செக் பண்ணிக்கலாம், ஏன்னா இன்டர்நேஷ்னல் வந்து ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து டார்ச் மட்டும் இல்லை கைஸ், கீ செயினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக அது இருந்து நான் தூக்கி விட்டேன், இதே நான் எடுத்து விட்ருவேன். ஸோ கீ செயினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க டார்ச்சு. நீங்கள் இது பின்னாடி பாருங்கள், ஒர்க் ஆகுதுங்களா? ஓ, ஸ்மூத்தாக இருக்குது கைஸ், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதை விடவே கொஞ்சம் பிரைட்டாக இருக்கா? ஸோ எஸ், சிங்கிள் பட்டன் ஆப்ரேஷன், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். அண்ட் அதே தான் சேம் மினி டார்ச். ஓகே, ஆன் அண்ட் ஆஃப் சேம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள். இன்ஃபேக்ட் அதை விட சின்னது இருக்குது இது, பாருங்களேன். வா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க பாருங்கள், அதை விட சின்னதாக இருக்குது. சைஸ், அதாவது சைஸ் நீங்கள் பாருங்கள், அதுதான் மெயினுங்க. சைஸ் நீங்கள் பாருங்கள், மினி டார்ச்னு போட்டிருக்கு, ஆன் அண்ட் ஆஃப் போட்டிருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதை விடவே சின்னதாக இருக்குது இப்போ வரது எல்லாமே பாருங்கள். ஸோ இது அண்ட் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, சார்ஜிங் வேணால் போட்டு காட்டுறவங்களுக்கு என்ன பவர் பேங்க் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லைட் எரியும், சார்ஜ் ஆகி முடிஞ்சதுக்கு ஒரு லைட் எரியும். ஆக்சுவலாக வந்து தெரியுதா, ஃபுல்லாக ரெட் கலரில். ஸோ இந்த ரெட் கலர் வந்து ஃபுல்லாக எரியும் கைஸ். எரிஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு க்ரீன் கலரில் மாறிடும் சார்ஜ் ஆனதுக்கப்புறம். ஒரு எடுத்து விட்டுறேன், அப்புறம் நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இதான் கைஸ் இண்டிகேஷன். ஆக்சுவலாக இண்டிகேஷன் பழைய இந்த டார்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகேஷன் இதிலேயே காட்டும். வேணால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இண்டிகேஷன் இங்கேவே உங்களுக்கு ப்ளூ கலர் காட்டிடும். பட் இந்த புதுசாக வருதில் இங்கே காட்டுது, அது என்னன்னு தெரியல. சரி, ஓகே, இந்த ரெட்டில் நம்ம செக் பண்ணலாம். ரெட்டில் அப்படி தான் காட்டுதான்னு சொல்லிட்டு. ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால மேபி இப்படி இருந்தாலும் தெரியல. ஸோ இது வந்து பிளாக் ஓகே. இப்போ ரெட்டு நம்ம செக் பண்ணிக்கலாமா? பேக்கிங் வைஸ் ஓகே தான். லைக் லாஸ்ட் டைம் விட கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை. பக்கல் வந்துச்சுல, அது கொஞ்சம் நல்லாவாக இருந்தது. இது அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. பட் ஓகே, தட் இஸ் ஃபைன். ஸோ யா, ஸோ இதான் கைஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரன்சி தெரியும், அந்த ரெட் கலர் டிரான்ஸ்பரன்சி உங்களுக்கு தெரியும். லைட் எரியுது பார்த்தீங்களா? அண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஓன் பண்ணிங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சாரி ஃபார் தி இது மக்களே, ஜூம். ஓகே, பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு அந்த ரெட் கலர் டிரான்ஸ்பரன்சியில் உங்களுக்கு எரியுது தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரெட் கலர். பிடிங்க இன்னொன்று ஆஃப் ஆகிடும், சரியா? ஸோ இதான் கைஸ் உங்களுக்கு இண்டிகேஷன்.
ஸோ போத் டார்ச்சஸ் ஆர் ஒர்க்கிங் குட். நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விடவே சின்னதுனே சொல்லலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். இன்னும் சைஸ் சின்னதாக போயிட்டுருக்கு, இன்னும் சைஸ் பெருசாக போகாமல். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட். ஸோ தட் ஐ கேன் கேரி எனிவேர் ஐ வாண்ட். நான் நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா வெளியே எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வெளியூர் இருக்கோ அதுமாதிரி ட்ராவல் பண்ணும்போது ஃப்ளைட்லேயோ இப்படி எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு வந்து எவ்வளோ காம்பேக்டாக வருமோ அவ்வளோ காம்பேக்ட் எனக்கு தேவைப்படுது. பாக்கெட் நம்ம அழகாக இங்கே கேரி பண்ணிக்கலாம். ஓகேலா. நைட்டில் பார்த்தீங்கன்னா தூங்கும்போது கூட பார்த்தீங்கன்னா லைட் ரொம்ப அப்படியே டார்க் ஆகிடும் ரூம் ஃபுல்லுமே. ஸோ அப்பயும் பார்த்தீங்கன்னா அதை இது வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் ஈஸி டு யூஸ். ஓகே, ஸோ அதுக்கு தான் கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து எடுத்துருக்கேன். ஈஸி டு யூஸ், ஜஸ்ட் ஒன் சிங்கிள் கிளிக்கில் ஆஃப் ஆன் ஆகணும், அதான் எனக்கு தேவை. ஓகேலா. ஸோ இதான் கைஸ் இந்த ப்ராடக்டான ரிவ்யூ. பில்ட் குவாலிட்டி ஓகே தான், ஏன்னா பில்ட் குவாலிட்டி வந்து பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட வாங்கி 8 வருஷம் ஆகுது, இன்ன வரைக்கும் எந்த கிராக்கும் எந்த உடையும் இல்லை, இன்னும் ஸ்டில் ஒர்க்கிங்கில் இருக்குது. அப்போ இதையும் வச்சுக்கோங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ குவாலிட்டி வைஸும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. ஆனால் இப்போது இதோட பேட்டரியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், ஏன்னா சைஸ் குறையுது அப்படின்றதுனால இதையும் வச்சிடுறேன். ஓகேங்களா. இதோட சைஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக இதை விட குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால வந்து மேபி பேட்டரியோட கெப்பாசிட்டியும் குறைஞ்சிருக்கலாம். தெரில எவ்வளோ நாள் வருதுன்னு தெரில. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எமர்ஜென்சி யூஸுக்கு இப்போ எங்கேயா வெளியே போகிறீங்க, வெளியூருக்கு போகிறீங்க அப்படின்ற போது ஒரு 10-15 மினிட்ஸ் யூஸ் ஆகுது எனக்கு. அதுக்கப்புறம் 10-15 மினிட்ஸ் யூஸ் ஆகுது. மேக்ஸிமம் தான் ஒரு ½ hour 1 hour தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு இது அழகாக தாங்குது, இதுவும் தாங்கும் அப்படின்னு நம்புவோம். சரிங்களா. ஸோ எஸ், இதாங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ. ஓகே, இப்போ வந்து ஷிப்பிங் பற்றி பேசிடலாம். எஸ், அகெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஷங்காய் சைனாலேருந்து தான் எனக்கு வந்து ஷிப் ஆச்சு. ஓகேலா. அண்ட் எனக்கு எந்த ஷிப்பிங் கம்பெனினா N1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஷிப்பிங், லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல அதே ஷிப்பிங் கம்பெனியில் தான் எனக்கு வந்து ஷிப் பண்ணி விட்டாங்க. சரி, ஓகே, இந்த வாட்டி எவ்வளோ நாளில் வந்துச்சு, சீக்கிரம் வந்துச்சா லேட்டாக வந்துச்சுன்னா அதெல்லாம் கிடையாது, சேம் டேட்ஸ். கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருப்பேன் பக்கல் வாங்கும்போது 18 days எனக்கு ஆச்சு. அதே சேம் 18 days எனக்கு இதை டெலிவரி பண்ணி விட்டாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் கொஞ்சம் அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இந்த மாதிரி இருந்தது. பட் இந்த அளவுக்கு அப்டேட்ஸ் அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை. ஆக்சுவலாக வந்து ஒரு 15th day அன்றைக்கி எனக்கு ஒரு அப்டேட் வந்தது. அப்டேட் இல்லை, ஐ மீன் நான் வந்து ட்ராக்கிங்கில் போய் பார்க்கும்போது அந்த இன் ஹால் லைன் அப்படின்னு சொல்லக்கூட ஒன்று இருக்கும். அந்த ப்ரீவியஸ் மெசேஜில் ப்ரீவியஸ் இந்த இதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதனால அதை காட்ட முடியுமான்னு தெரியல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன் ஹால் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்டேட் ஒன்று இருந்தது மக்களே. ஓகே, இதை ட்ராக்கிங் இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ ட்ராக்கிங் வருமானு தெரில. எஸ், இங்கே பாருங்கள், இந்த இது இருக்குல்ல, இங்கே பாருங்கள், அதாவது ஷிப்மெண்ட் ஹேண்டில் டு, இதை பாருங்கள், ஷிப்மெண்ட் ஹேண்டில் ஓவர் ஃபார் லைன் ஹால் டெலிவரி, இது வந்துச்சு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா July 12 எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா July 17 கூட கிடையாது, July 18 கிடையாது, July 17 அன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஒரு 3-4 நாள் கழிச்சு எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக இதில் வந்து என்ன போட்டிருந்தாங்க, இப்போ July 18 நான் காட்டினல, ஆக்சுவல் டெலிவரி பார்த்தீங்கன்னா July 30, July 31 அப்படி தான் டெலிவரி போட்டிருந்தது. ஓகே, இன்னும் 10-15 நாள் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆஃபீஸ்லேருந்து ரிட்டன் வரேன். பார்த்தா ஐ மீன் கடையிலேருந்து ரிட்டன் வரேன், பார்த்தா ப்ராடக்ட் வந்து இந்த டேபிள் மேலே இருக்குது. பார்த்தா அம்மா வாங்கி வச்சுருக்காங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தா இந்த ப்ராடக்ட்டு, என்னடா பண்ணுறீங்க, இதே 4 நாளில் டெலிவரி ஆச்சு. அதுவும் லாஸ்ட் டைம் என்ன தெரியுமா நடந்தது, இந்த இன்ஹாலில் நடந்தது, இந்த லைன் ஹால் அந்த இது வந்ததுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு, 3-4 days கழிச்சு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. நான் சொல்லியிருப்பேன், அந்த மெசேஜும் காட்டியிருப்பேன். இதுமாரி வந்து எனக்கு வந்து KYC என்னது கொடுங்க, KYC கொடுத்தா தான் நான் வந்து கஸ்டம்ஸ் ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு KYCயில் அப்புறம் வந்து எனக்கு வந்து ப்ளூ டாட்டில் எனக்கு வந்து இங்கே ஷிப்பிங் பண்ணிவிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்ஸ்லாம் வந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் உங்களுக்கு அதை நான் காட்டியிருப்பேன். இந்த வாட்டி அப்படி எதுவுமே வரல மக்களே. இந்த லைன் ஹால் டெலிவரி வந்துச்சுல, அதுக்கப்புறம் டேரெக்டாக டெலிவரி தான். நடுவில் எனக்கு எந்த அப்டேட்டும் வரல. எனக்கு ஆக்சுவலி இது வந்து இங்கே சென்னை நினைக்கிறேன். சென்னை வந்ததுக்கப்புறம் DTDCயில் டெலிவரி பண்ணாங்க. DTDC அப்டேட்டும் வரல எனக்கு வந்து. அதுக்கப்புறம் இங்கே கஸ்டம்ஸ் வந்துருச்சு, KYC டாக்குமெண்ட் கொடுங்கணும் வரல. ஆக்சுவலாக எவ்ரி டைம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன eBay இதுலேருந்து எடுக்கும்போது eBay இந்தியான்னு இருக்குல்ல, அதாவது eBay Global Easy Buy லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த eBay Global இந்த eBay Global Easy Buy சாரி ரொம்ப உள்ளறேன், eBay Global Easy Buy அதெல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் எவ்ரி டைம் KYC வந்து கேட்டுகிட்டே இருந்தது. பட் இந்த வாட்டி அப்படி எதுவும் கேட்கவே இல்லை கைஸ். KYC எதுவுமே கேட்கல, பார்த்தா டெலிவரி ஆகிருக்கு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ திங்க் சைனாவில் வந்து அதை ஷங்காயிலேருந்து இது வருது. ஷங்காயிலேருந்து வர எந்த ஒரு ப்ராடக்ட் வந்தாலுமே ஒரு வாட்டி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா திருப்பியும் KYC கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த சேம் இவங்க தான், அந்த ஒரே கம்பெனி தான் இதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே கம்பெனி, இன்பவுண்ட் கம்பெனி, அந்த ஒரு பார்ட்னர் கம்பெனி இருப்பாங்களே, அந்த பார்ட்னர் ஷிப்பிங் கம்பெனி தான் இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். which takes care of all the customs and everything. ஸோ அதனால் நீங்கள் திருப்பி KYC அனுப்ப வேண்டாம். அவங்க அது மேட்ச் பண்ணி இவங்க ஆல்ரெடி KYC அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மேட்ச் பண்ணி நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மக்களே. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த வாட்டி எதுவுமே கேட்கல. ஃபைனலி ப்ராடக்ட்டு ஹேஸ் அரைவ்ட். ஸோ இதான் கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்டோட ரிவ்யூ. ஓகேலா. இது வந்து ஹைலி ரெக்கமெண்டட் கைஸ். நீங்கள் இது இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்றேன் பாருங்கள். இப்போ இருக்குமா தெரியல, இருந்தால் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணி விட்றேன். இந்தியாவில்
இந்த டார்ச்சோட விலை 1000 ரூபாய், 1000 rupees கைஸ் ஃப்ரம் அமேசான் இந்தியா. 1000 ரூபாய் கொடுத்து இந்த ப்ராடக்ட் வாங்கணுமா? வர்த்தே இல்லை. இது பாருங்க, நான் வந்து 130 ரூபாய்க்கு அழகாக ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டேன். ரெண்டுமே சேர்த்து 260 ரூபா தான். 260க்கு நான் 2 டார்ச் எடுத்துட்டேன். ஆனால் இந்தியாவில் 1000 ரூபாய்க்கு இதை விற்றுக்கிட்டு இருக்கேன். அது கீழே இல்லவே இல்லை. ஸோ அதனால் வந்து வர்த்தா அப்படிங்கிட்டீங்கன்னா 100% வர்த்து. ஸோ அதனால் ஈபே நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ஈபேயில் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பேபாலை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். பேபாலோட ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி, அதாவது உங்களோட கார்டை நீங்கள் லிங்க் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வாட்டி எனக்கு அது ஒரு பிரச்சனை நடந்தது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட எஸ்பிஐ கார்டை லிங்க் பண்ணேன். பட் இந்த வாட்டி எஸ்பிஐ கார்டை லிங்க் பண்ணும்போது எனக்கு அது வரலை, ஃபெயில் ஆகிட்டே இருந்தது. அது கூட ஃபைனலி என்னோட ஹெச்டிஎஃப்சி கார்டை தான் லிங்க் பண்ணி நான் வந்து பண்ண வேண்டியது போச்சு. என்னோட ஹெச்டிஎஃப்சியோட என்னோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டோட கார்டு தான் நான் வந்து போட்டு பண்ணுற மாதிரி இருந்தது. அது ஒன்று தான் இந்த வாட்டி ஏன்னு தெரில, லைட்டாக பிரச்சனை ஆச்சு பேபாலில். நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி வராமல் இருக்கணும். ஸோ அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடி நீங்கள் உங்களோட ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட்டை நீங்கள் உங்களோட பேபாலில் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் எது வேணால் நீங்கள் ஈபேலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ எஸ் கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. ஐ திங்க் எல்லாமே உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி விட்றேன். ஓகே, இதுக்கு லிங்க்லாம் தேவையில்லை. நீங்கள் ஈபேல போய் டார்ச்னு போட்டாலே இது எக்கச்சக்கமாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் எது கம்மி, அதுவும் இந்த செல்லர் சூப்பர் செல்லர் கைஸ், அதான் மேட்ரே. அது என்னால் ஆட் பண்ண முடியுமான்னு தெரியல அந்த கமெண்ட்ஸு. பட் ஆனால் இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு செல்லர் பார்த்துருந்தேன். இப்போ அந்த செல்லர் கிட்ட நான் எடுக்கல. அந்த முதல்ல ஒரு செல்லர் நான் பார்த்துருந்தேன். அந்த செல்லர் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1.60 அந்த டாலர்ஸ்க்கு வந்து செல் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, நான் ஃபஸ்ட்டு அதே தான் நான் கேட்டிருந்தேன், நீ அதை ஷிப் பண்ண முடியுமா கேட்டது. ஷிப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அவங்ககிட்ட எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்க்கும்போது திடீர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த செல்லர் வந்து அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி $1.90 போட்டு வச்சிருந்தார். ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டார். ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டோன்னே, சாரி சார் ப்ரைஸ் ஹேஸ் பீன் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ பெருந்தன்மை பாருங்கள். அவன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செல்லர்கிட்ட வாங்கிக்கோங்க சார், இது இன்னொரு செல்லர் பார்த்தீங்கன்னா 1.60 செல் பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் அவங்ககிட்ட கூட நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு யாரோ ஒரு செல்லர் அவனை ரெக்கமெண்ட் பண்ணி விட்றான். அப்புறம் போயிட்டு தான் நான் இந்த செல்லர்கிட்ட ஆர்டர் பண்ணேன். இது இன்னொரு செல்லரும் ட்ரை பண்ணேன். அந்த செல்லர் ட்ரை பண்ணோடனே அவர் வந்து இல்லை நான் இந்தியா ஷிப் பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஃபைனலி இந்த செல்லர் வந்து வி கேன் ஷிப்னு சொல்லிட்டு எனக்கு ஷிப் பண்ணி விட்டார் மக்களே. ஸோ எவ்வளோ பெருந்தன்மையாக இருக்காங்க. இந்தியாவில் இந்த மாதிரி பெருந்தன்மையாக இருக்கானுங்களான்னு தெரில. பட் ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக அவங்க செல்லர்ஸ் வந்து சைனாவில் அது இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேலா? ஸோ எஸ் கைஸ், திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேலா? நான் இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட்டை கூடி சீக்கிரம் தான் ரிவ்யூ பண்ணுறேன் ஃப்ரம் ஈபே இந்தியா. மோஸ்ட்லி நான் இப்போ இந்த ஈபே இந்தியாவிலேருந்து அடுத்தது நான் எடுக்க ட்ரை பண்ணுறது, உங்களுக்கு ரிவ்யூ போடுறது வந்து வேறு கண்ட்ரிலேருந்து, சைனான்னு இல்லாமல் யூஎஸ்ஓ இல்லை இட்டலியோ இல்லை ஜெர்மனியோ லண்டனோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து எடுக்கிறதா ட்ரை பண்ணுறேன். அந்த ஷிப்பிங் டைம் எவ்வளோ ஆகுது, கஸ்டம்ஸ் எப்படி வந்து போகுது அப்படின்றது, இல்லை எந்த ப்ராடக்ட் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வருமா வராதா, பிகாஸ் ஆஃப் தி ப்ராடக்டோட அந்த ப்ராடக்ட் வந்து பேண்டா இல்லையான்னு தெரியாமல் நான் ஆர்டர் பண்ண போகிறேன். சில ப்ராடக்ட்ஸ் அப்படி பண்ண மாட்டேன், பட் இருந்தாலுமே ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன் மக்களே. ஓகே, நெக்ஸ்ட் நான் திருப்பி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொல்ல போகிறதில்ல. ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு நினச்சேன், பட் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து வேறு கண்ட்ரியில் இது ஆக்சுவலாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு பிட்டிங் போடலான்னு பிளான் பண்ணிடுறேன். ஈபேல நீங்கள் பிட்டிங் கூட வாங்கலாம். ரொம்ப கம்மி விலை, அது $1, அதாவது 83 rupeesக்கு நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கலாம். அண்டர் சர்வீஸ் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் இந்த பிட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 83 rupees கொடுத்து நீங்கள் 83 அதை $1 எவ்வளோ ப்ளஸ் ஷிப்பிங்கை போட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட் பிளான் பண்ணுறேன். அப்படி இந்த ப்ராடக்ட் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா எப்படி வந்தது அண்ட் எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சு, வேறு கண்ட்ரியில் வருது எவ்வளோ நாள் ஆச்சு, கஸ்டம்ஸ் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறதான அதெல்லாம் உங்களுக்கு முடிஞ்சால் அப்டேட் கொடுக்குறேன் கூடிய சீக்கிரம். எவ்வளோ நாள் எடுக்கும் தெரியாது, பட் கூடிய சீக்கிரத்தில் அந்த அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மக்களே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Stay safe. நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until this, Raj is signing off. Take care and bye guys.